2 கமெண்ட். கங்காதரன் அப்படிங்கிறவர், என்ன ப்ரோ உக்ரைனை அடிக்க சொல்கிறாங்களா இல்லை காப்பாற்ற பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டும். அதே மாதிரி மீரா கிருஷ்ணன் R9A அப்படிங்கிற ஒரு தோழி, ரஷ்யா செய்தால் வார், அமெரிக்கா செய்தால் தீவிரவாதிகள் ஒழிப்பு, இது என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இவங்க மட்டும் இல்லை, உண்மையாக உலக அரசியல் தெரிஞ்ச நிறைய பேர் கேட்பாங்க. இல்லை உலக அரசியலை புரிதல் வேணும், அந்த உலக அரசியலினுடைய அந்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் மனதிலும் இதே மாதிரியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கேள்விக்கு மத்தியில் ஏன் இந்த போர் இன்னும் முடியலை, 3வது மாதத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது போர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் டேங்குகள், பீரங்கிகளாக இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. உள்நாட்டு கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த போர் புரிவதால் உக்ரைனுக்கு என்ன லாபம்? என்னைக்காவது இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? ரஷ்யாவுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. போரில் வெற்றி பெற்றாலும் போரில் தோல்வி அடைந்தாலும் ரஷ்யாவினுடைய லாபங்கள் ஏராளம். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுடைய எல்லையொட்டி இருக்கக்கூடிய உக்ரைன், அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் ஆல்ரெடி ப்ரோ ரஷ்யன்ஸ் தான் கூடுதலாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் இந்த போரை இப்படியே நீட்டி கொண்டு போவதால் உக்ரைனுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு இங்கே எந்த லாபமும் கிடையாது. உக்ரைனுக்கு இந்த போரை தொடர்ந்து செல்வதால் எந்த லாபமும் கிடைக்காமல் உக்ரைனை மையப்படுத்தி பின்னாடி இருக்கும் சக்திகளுக்கு பெரிய பெரிய லாபங்கள் கிடைத்து வருகிறது. சொல்லப்போனால் ரஷ்யாவை வீக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டார்கெட்டில் வந்து நிற்கிறாங்க. சரி, உக்ரைனுடைய இழப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்களுடைய நிலப்பரப்பு இழக்கப்படும், அவங்களுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள், மக்கள் புலம்பெயர்ந்து போகிறார்கள், அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு அப்படிங்கிறது சீரழிக்கப்படுகிறது. இது எல்லாமே இழப்புகள் மட்டும்தான். பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்தடுத்த நகர்வுகளாக உலக நாடுகள் ஒன்றிணைய போகிறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. குறிப்பாக ஐநா சபையினுடைய பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனி ஐநா சபையால் எதுவுமே செய்ய முடியாது, உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமைப்பு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக எரிகின்றன. அதை பற்றி எல்லாமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைன் இந்த போரில் ஜெயித்து விடும், அவங்கக்கிட்ட ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி சொல்லியிருக்கார். அமெரிக்காவினுடைய அந்த வார்த்தை, ஸ்டேட் செக்ரட்டரியினுடைய வார்த்தை, அது அமெரிக்காவினுடைய வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் உக்ரைன் தோல்வி அடைகிறது, இல்லாட்டி வெற்றி அடையாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், சரியான வெப்பனை அமெரிக்கா இன்னும் கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்த வேண்டும். 2 மாதங்களாக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 மாதங்களாக ஜெலன்ஸ்கி அவர்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் இல்லாட்டி வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி வீடியோ மெசேஜ் வழியாக பேசிக்கிட்டே இருக்கார். 2 மாதமாக எல்லா பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கார். ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காத காரணத்தினால் உக்ரைன் தோல்வி அடைகிறது, இல்லாட்டி உக்ரைன் இன்னும் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற இந்த வார்த்தை வருகிறது என்றால், இன்னும் சரியான ஆயுதங்களை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலை, உக்ரைனுக்கு இந்தந்த ஆயுதங்கள் வந்தால் உக்ரைன் ஜெயித்து விடும் அப்படின்னு சொல்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்களா அமெரிக்கா? இந்த கேள்வி நமக்குள்ளே வரணும்ல. ஸோ ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்படும்? இந்த ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாரிடம் இருக்கிறது? இந்த கேள்விகளுடன் இந்த ஒரு பதிவு உங்களுக்கான அந்த சுவாரஸ்யத்தை அதிகரித்திருக்கும். 2 நாடுகள் சண்டை போடுறாங்க, இதில் என்னடா சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது 2 நாட்டு சண்டையாக இல்லை, இது உலகத்தின் அமைதியை கெடுக்கக்கூடிய சண்டையாக மாறி வருகிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான வேலையாக செய்யப்படுகிறது. உலகத்தில் பல நாடுகள் பட்டினியால் சாவதற்கான ஒரு யுத்தமாக மாறி வருகிறது. உலகத்தில் பல பொருட்களுடைய விலையேற்றத்திற்கு காரணமாக மாறப்போகிறது. வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் அதே மாதிரி பல உள்நாட்டு புரட்சிகளுக்கும் இது காரணமாக மாறுகிறது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது வெறும் 2 நாட்டு பிரச்சனையாக பார்க்காதீர்கள். அடுத்ததா யூகே தான். யூகேயை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்மர் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். நானும் தேடி பார்த்தேன், அது என்ன ஸ்டார்மர் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி. கவச வாகனம், ஸ்டார்மர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த கவச வாகனம் அப்படிங்கிறத இப்போ அங்கே இருக்கக்கூடிய யார் உற்பத்தி செய்கிறார்கள் என்று கேட்டால் பே சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் எதை கேரி பண்ணி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை வெலாசிட்டி மிசைல், HVM அப்படின்னு சொல்கிற அந்த மிசைல் லான்ச்சர்ஸ். இது எதுக்காக இந்த மிசைல் லான்ச்சர்ஸ் பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற ஒரு மிசைலை செலுத்துவதற்காக. இது ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அப்படின்னு சொல்லலாம்.
யுத்தம் சமதளத்தில் நடக்கப் போகிறது. ஈஸ்ட் பக்கத்திலிருந்து சவுத் பக்கமாக போகிற எல்லாமே சமதளம் தான். ஆனால் இப்போ பிரிட்டன் கொடுத்திருக்கும் ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல். ட்ரோன்ஸ், விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ் இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய மிசைல்ஸ், இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் தான் இந்த ஸ்டார்மர் அப்படிங்கிற ஆர்மர்டு வெஹிக்கிள் வழியாக தாக்கி அழிக்க முடியும். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 17 வெப்பன் அப்படிங்கிறது இருக்கும், இல்லாட்டி 17 மிசைல்ஸ் இதனால் செலுத்த முடியும். முதல் கட்டமாக 8, பேக்கப்பாக ஒரு 9 மிசைல்ஸ் அப்படிங்கிறது, டோட்டலாக 17 மிசைல்ஸை இது தாங்கி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்மர் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட போகிறது? உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போகிறது. எங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா எங்க கூட பேச்சுவார்த்தை, ஸ்டேட் செக்ரட்டரி போயிருக்கார், டிஃபென்ஸ் செக்ரட்டரி போயிருக்கார், போரிஸ் ஜான்சன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள ஐரோப்பிய யூனியனுடைய மிக முக்கியமான தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பெரிய அளவு ஆசியாவையே இது பாதிக்கும்பா, இந்த யுத்தத்தை நீங்கள் இப்படியே விட்டுறாதீங்க, ரஷ்யாவுக்கு எதிராக கொந்தளியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரிய அளவு இந்த யுத்தத்திற்கான களம் மாறாமல் அப்படியே இருக்கிறது. யுத்தம் கொஞ்சமும் தோய்வடையாமல் அப்படியே நீண்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே விவசாயம் அப்படிங்கிறது முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரிய அளவு மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா 160க்கும் அதிகமான மருத்துவமனைகள் இல்லாட்டி பெரிய பெரிய மருத்துவ உதவிகள் செய்த இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிடுகிறார்கள். பிறந்த குழந்தை, பிறக்க இருந்த குழந்தை, பிறந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய், இவங்க எல்லாருமே இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கனமான கஷ்டமான செய்திகளும் நம் மனதை வருடி செல்கிறது. இப்படி ஒரு யுத்தத்தை இவ்வளோ பெரிய அளவு ஆயுதங்களை ஏந்தி நடத்தி கொண்டிருக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அடுத்த கட்ட தீர்மானம் தான் என்ன? நான் நேட்டோ படையில் சேர மாட்டேன், எனக்கு நேட்டோ படை கூட சேர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஒரு உண்மை இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. நேட்டோ படையிலிருந்து அந்த அப்ளிகேஷனை முழுமையாக உக்ரைன் திரும்ப பெறவில்லையாம். நேட்டோ படைகள் கூட இணைவதற்கான முயற்சிகளில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு ரஷ்ய ஊடகம் வெட்ட வெளிச்சமாக மாற்றியிருக்கிறது. அதே மாதிரி ஃபின்லாண்டாக இருக்கட்டும், ஸ்வீடனாக இருக்கட்டும், இந்த யுத்தத்தை மையப்படுத்தி நேட்டோ படையில் சேரும் அந்த படலம் மே மாதத்திலிருந்து தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாமே நீ வெளியேற்றுகிறாய், உங்களுடைய தூதரக அதிகாரிகளையும் நாங்கள் வெளியேற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி பல நாட்டு தூதரக அதிகாரிகளை அவங்களும் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஜெர்மனியினுடைய 40 தூதரக அதிகாரிகளை வெளியேற்றிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய தூதராக இன்னைக்கு அமெரிக்கா சார்பாக புதிய ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல ரஷ்ய மொழி பேசக்கூடிய ஒரு நபர். சீக்கிரமா ரஷ்யா மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உலக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவால் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததா மேரிபோல் அப்படிங்கிறது தான். இந்த மேரிபோல் அப்படிங்கிற இடத்துல ஸ்டீல் பிளான்ல நிறைய உக்ரைனுடைய ராணுவ வீரர்களும் உக்ரைன் மக்களும் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய பல செய்தி ஊடகங்கள் செய்தி வந்தாலும் இன்னைக்கு 2 மணிலிருந்து ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம்ப்பா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள். இது எல்லா ஊடகத்திலும் வரவில்லை, ஆனால் ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் வந்திருந்தது. மதிய நேரத்திலேயே இது ஒரு அப்டேட்டாக வந்திருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள், மேற்குலக நாடுகள் இதை எப்படி காண்பிக்கிறார்கள் என்றால், இல்லை ரஷ்யா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை, உக்ரைனால் யாரையுமே வெளியேற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியிடுகிறார்கள். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் இங்கே என்னெல்லாமோ பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையான செய்தியை நம்ம படிக்கிறோமா, தெரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக மாறி வருகிறது. இன்றைக்கி ரஷ்யா வேறொரு செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய ப்ரோ ரஷ்யன் ஜேர்னலிஸ்ட் ஒரு நபரை கொள்வதற்கு நியோ நாசிஸ் அப்படிங்கிறவங்க வந்தாங்க, நாங்கள் அவங்களை கைது பண்ணியிருக்கோம், இதுக்கு பின்னாடி மேற்குலக நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக ஒரு நபரை கொள்வதற்கு, ஒரு நாட்டை அழிப்பதற்கு பல நாடுகள், பல தலைவர்கள், பல அரசியல்வாதிகள் முயன்று வருகிறார்கள். இதில் லாபம் அடையக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில், ஃபியூல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே அழிக்கிறார்கள் ரஷ்யா அப்படிங்கிறது தான். குறிப்பாக டீப்பாக உக்ரைனை அழித்து வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது. மேரிபோல் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ல இவ்வளோ நேரம் இந்த மாதிரி போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தோம், அதிலிருந்து எல்லாரும் தப்பித்திருக்கிறார்கள், நாங்கள் மறுபடியும் போரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மேரிபோலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளான்ல தாக்கி கொண்டு இருக்கும்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய ரயில் பாதைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய கிடங்குகளாக இருக்கட்டும், ரொம்ப டீப்பான பகுதிகள் எல்லாமே தாக்கி வருகிறது ரஷ்யா அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுடைய துல்லிய தாக்குதலை காண்பிக்கிறது. மே 9 அப்படிங்கிறது தான் டெட்லைனா என்கிற ஒரு கேள்வியும் கேட்க வைக்கிறது. ஸோ ஓவராலாக இன்றைக்கு அப்டேட் இவ்வளோ தான். இந்த அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி மட்டுமே 3 காணொலிகள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் கேட்டு இதை சொல்லி எனக்கும் என்னடா இதே அப்டேட்டாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக தமிழ் பொக்கிஷத்துலேருந்து எந்த மாதிரியான காணொலிகள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட்டில் புட்டின் அவர்களுடைய பாகம் 6 இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இன்னும் என்னென்ன காணொலிகள் வேண்டும், இந்த ஃபயர் அப்டேட்ஸ் அப்படி இல்லைனா இந்த டெய்லி அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நாளொன்றுக்கு ஒரு காணொலி போதுமா அப்படிங்கிறதும் உங்களுடைய பதிலாக இங்கே நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.